வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பலருக்கு மிகவும் நீங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை போலத்தான் தெரியும். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள், பொறுமையான ஒரு மனிதர்கள், யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதராக எப்பொழுதுமே இருப்பீங்க. இது உங்க கூட இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு மனமானது இருக்கும். ஆனால் உங்களுடைய குடும்பத்திற்குள் இந்த ஒரு மனமானது இருக்காது. குடும்பத்தில் பெற்றோர்கள், உங்களுடன் பிறந்தவர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பீங்க. இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் நீங்கள் மிகவும் அமைதியாக பழகக்கூடிய ஒரு சகஜமான ஒரு மனிதனாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் முழுமையாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனைகள் இருக்கும், அவ்வளவு அழுகைகள் இருக்கும், மறைத்து வைக்கப்பட்ட சில உண்மைகள் கூட நிச்சயமாக இருக்கும். குறிப்பா கடந்த சில ஆண்டுகளில் இந்த ராகு கேது கிரகங்களின் தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல வேதனைகளை உருவாக்கியிருக்கும். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் மிகவும் மிகவும் நேர்மையாக நடந்திருந்தாலும் கூட உங்களையே குற்றவாளி போல காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். இருந்தாலும் அதனை நினைத்து நீங்கள் ஒருபோதும் வருந்தப் போவது கிடையாது. நடந்தது நடந்து முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது ஏற்படும். ஏன் அப்படின்னா, உங்களை யாராவது செய்யாத தவறுகளுக்கு நீ தான் அந்த ஒரு குற்றவாளி அப்படின்னு கூறினாங்க அப்படின்னா, உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது உங்களை அறியாமலேயே சாறை சாறையாக வழிந்துவிடும். நீங்க யாரையும் எதிர்த்து பேச மாட்டீங்க. வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்களுடைய மனதை நோகும்படி பேசிவிட்டாங்க அப்படின்னா, உடனே உங்களுக்குள்ள கண்ணீரானது வந்துவிடும். நீங்கள் நம்பிய சிலர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து சென்றிருக்கலாம். உங்களுடைய நல்ல மனதை பலர் தவறாக கூட பயன்படுத்தியிருக்கலாம். இதனால் பலமுறை ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வியானது உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு கேது சில காலங்களில் கர்ம சோதனைகளை கொடுத்து மன உறுதியை பரிசோதிக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் செய்து கொண்டிருந்தார். ராகு என்பது மாயை, குழப்பம், திடீர் மாற்றம் ஆகியவற்றை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். கேது என்பது பிரிவு, மனவேதனை, உண்மையை உணர செய்வது போன்ற சக்தியை கொண்ட கிரகம். இந்த இரண்டு கிரகங்களின் பயணங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையில சில மறக்க முடியாத அனுபவங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் சில நேரங்களில் மிகவும் கஷ்டமானதாக இருந்திருக்கும். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட உங்களையே குற்றம் சாட்டியிருப்பாங்க. நண்பர்கள் முன்பு அல்லது வேலை இடத்தில் உங்களை குறைத்து பேசக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சில நேரங்களில் நீங்கள் உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டிருப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? சண்டை அல்லது பிரச்சனையை நீங்க அதிகமாக விரும்பாத ஒரு நபராக இருப்பீங்க என்பதால் நீங்கள் ஏதாவது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் கூறுவீங்க. தேவையில்லாமல் யாரிடமும் யாரை பற்றியும் கூற மாட்டீர்கள். உங்களுடைய குடும்பத்தின் மரியாதையை காக்கவே சில உண்மைகளை வெளியில் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டிருப்பீங்க. குடும்பத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பார்த்து கொண்டே இருக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள், பண விஷயத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், உறவினர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள், இவை அனைத்தும் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். காதல் வாழ்க்கையிலும் இந்த கன்னி ராசிக்காரங்க மிகவும் உண்மையான ஒரு நபராக இருப்பீங்க. நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்பி விடுவீங்க. ஆனால் கடந்த காலத்தில் சிலருக்கு காதலில் ஏமாற்றங்களானது ஏற்பட்டிருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவர் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பார். சிலருக்கு திருமணம் வரை சென்ற உறவுகள் கூட திடீரென்று உடைந்து போயிருக்கும். நீங்கள் ஏன் இப்படி ஏமாற்றப்பட்டீர்கள் என்று பலமுறை நீங்க யோசித்திருப்பீங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ராகு உருவாக்கக்கூடிய மாயை என்று ஜோதிடமானது கூறுகிறது. ஆரம்பத்தில் எல்லாமையோ நல்லதாக தோன்றும். ஆனால் காலம் கடந்த பிறகு உண்மையான முகமானது வெளிப்படும். அதனால தான் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து சென்றிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். பெண்கள் வாழ்க்கையில ராகு கேது சில மறக்க முடியாத அனுபவங்களை உருவாக்கியிருக்கும். குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் இருப்பது, கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட மன தூரங்கள், சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள், இவை அனைத்தும் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும். சில பெண்கள் வாழ்க்கையில குடும்பம் அமைதியாகவே பல உண்மைகளை வெளியில் சொல்லாமல் தாங்கிக் கொண்டு இனி இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு சோகங்கள், அவ்வளவு உண்மைகள் இருக்கும். அது யாருக்கும் தெரியாமல் இருக்கும். நீங்களும் மறைத்து வைத்திருப்பீங்க. மறைத்து வைத்தால் மட்டுமே நம்முடைய குடும்பம் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக நீங்கள் மறைத்து வைத்திருப்பீர்கள். சில பெண்கள் குடும்ப அமைதிக்காக பல உண்மைகள், பல வழிகள், பல ஏமாற்றங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் ஜோதிடம் கூறுவது என்ன தெரியுமா? கேது கொடுக்கக்கூடிய வழி இறுதியில் ஆன்மீக சக்தியாக மாறிவிடுமாம். அதனால தான் பல பெண்கள் இந்த ஒரு காலத்தில் மிகவும் தைரியமானவர்களாகவும் மன உறுதி இருப்பவர்களாகவும் மாறிக்கொண்டிருக்காங்க. ஆண்கள் வாழ்க்கையில் ராகு கேது சில கடுமையான சோதனைகளை உருவாக்கியிருந்தது. தொழிலில் ஏற்பட்ட திடீரென்று ஏற்படக்கூடிய தடைகள், நம்பிய நண்பர்கள் செய்த துரோகங்கள், பண விஷயத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள்,
இந்த எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் மிகவும் சோர்வாக மாற்றியிருக்கும். சிலர் கடன் சுமையால் மன அழுத்தத்தில் இருந்திருக்கும். சிலருக்கு வேலையிடத்தில் மதிப்பு குறைந்தது போல் உணர்ந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு சோதனைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு கர்ம அனுபவமாக நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஆனால் இதுவரைக்கும் நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தெரிவியுங்கள். இந்த இடைப்பட்ட நாட்கள், இந்த 5 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிலை முழுமையாக மாறும். நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். இப்போது ஒரு முக்கியமான ஒரு காலமானது உங்களுக்கு தொடங்க போகிறது. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு மாற்றமானது ஏற்படும். அதுவும் ஆரம்ப காலம் மாற்றமாக இருக்கும். இந்த நாட்களில் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் பலம் பெற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதனால் உங்களுடைய சிந்தனை திறனானது அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நின்று போன வேலைகள் மீண்டும் உங்களுக்கு முன்னேற ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதிய வேலை வாய்ப்புகள் மூலம் உங்களால் முன்னேற முடியும். தொழிலில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கூட உங்கள் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் செய்த சில செயல்களினால் உங்கள் மீது தவறான புரிதல்களானது இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்கி சரியான புரிதல்கள் உங்கள் மீது வரும். இதனால் உங்களுடைய மரியாதையும் இனிமேல் தூக்கி வைக்கப்படும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய திருப்பங்களை உருவாக்கக்கூடிய காலமும் இதுவாக மட்டுமே இருக்கும். கடந்த காலத்தில் உங்களை பாதித்த சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உண்மையாக உதவக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு தொழிலில் திடீரென்று வளர்ச்சியானது கிடைக்கும். அந்த ஒரு வளர்ச்சியை பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஆனால் அந்த ஒரு வளர்ச்சியை நீங்க பிடிக்காம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். இது ராகு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும். இந்த ஒரு பலனை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். கேது உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையை அதிகரித்து மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இவர்கள் இருவரும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நன்மைகளை ஏற்படுத்த போகிறார்கள். அவர்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் அதிக அளவில் பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். இந்த புதன் ராகு கேதுவுடன் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து உருவாக்கும். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நீங்கள் நினைக்காதவற்றை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அது நீங்க எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்க. கடின உழைப்பு, கடின முயற்சி அனைத்தையும் நீங்க போட்டுக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு திறந்து வைப்பார். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம் திடீரென்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு பதவி உயர்வானது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அந்த ஒரு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மீண்டும் உயர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு மதிப்புடன் மரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தீங்களோ அதே மதிப்பும் மரியாதையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் நிச்சயமாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்கள் புதன் பகவானை வணங்குவது மிகவும் நல்லதாகவே இருக்கும். புதன்கிழமை என்று விநாயகர் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய அதிபதியை வாரத்திற்கு ஒரு முறையாவது எப்படியாவது நீங்கள் வணங்கி உங்களுடைய அதிபதிக்கு நன்மைகளை செய்து விட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானின் தாக்கங்கள், ராகு பகவானின் தாக்கங்கள் எதுவும் இனிமேல் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சிறிது